வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ஜூனியர் அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவியோட ரிவ்யூ. தமிழ் டப்பிங்கோட பிரைம்ல அவைலபிளா இருக்கு. கீர்த்தி ரெட்டி, ஸ்ரீலீலா, ஜெனிலியா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு கலர்ஃபுல் கமர்ஷியல் டிராமா அப்படின்னே சொல்லலாம். அதாவது தெலுங்கு பிலிம் இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சேஃபான கமர்ஷியல் மூவிஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்குல்ல, அந்த மாதிரியான படங்களை எடுக்கிறதுல அவங்களை அடிச்சுக்கவே முடியாது அப்படின்னே சொல்லலாம். அதாவது பெருசா புதுமையான விஷயங்கள்லாம் இருக்காது, பட் இருந்தாலும் போர் அடிக்காம பாக்குற மாதிரியான கமர்ஷியல் டிராமாஸ் இருக்கும்ல, அந்த மாதிரியான கேட்டகரிஸ் ஆஃப் மூவிஸ் அப்படின்றது தெலுங்குல ஏராளம். அந்த மாதிரியான ஒரு டைப் ஆஃப் மூவி தான் இந்த படம் அப்படின்னே சொல்லலாம். நம்ம ஹீரோவோட அப்பா அம்மா மிட் 40sல இருக்கும் போது தான் நம்ம ஹீரோ பிறக்கிறாரு. பிறந்த உடனே அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. அதனாலேயே அவங்க அப்பா பயங்கர கேர் எடுத்து ரொம்ப ஓவர் ப்ரொடக்டிவா நம்ம ஹீரோவை வளர்க்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அதுவே அவருக்கு ஒரு விதமான சஃபகேட்டிங்கான ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது. ஸோ காலேஜ் படிக்கிறதுக்காக சிட்டிக்கு வந்துடுறாரு. வந்தவர் அங்க ஜாலியான ஒரு லைஃப் என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அப்பவும் அவங்க அப்பாவோட இன்வால்வ்மெண்ட் அப்படின்றது இருக்கு. அண்ட் கார்பரேட் கம்பெனிலையும் வேலைக்கு சேர்றாரு. அங்க ஒரு ஹெட்டா இருக்கிறவங்க தான் ஜெனிலியா. ஜெனிலியாவுக்கும் இவருக்கும் ஒரு விதமான கிளாஷ் அப்படின்றது ஆரம்பத்துல உண்டாகுது. அது மட்டும் இல்லாம இவர் ஜாயின் பண்ண உடனே அங்க இருக்கக்கூடிய ஒரு ஃப்ராடை பத்தி இவர் எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்றாரு. அது என்ன மாதிரியான ஃப்ராடு, அண்ட் ஜெனிலியாவுக்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய அந்த ரைவல்ரி என்ன ஆகுது, ஜெனிலியா உண்மையிலேயே யாரு, டுவர்ட்ஸ் தி எண்ட் எப்படி முடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த இனிஷியல் போர்ஷன்ஸ், அதாவது ஹீரோவோட அந்த ஏர்லி லைஃப் அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு நீட்டாவே எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த காலேஜ் போர்ஷன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆர்டினரியா இருந்துச்சு. வழக்கமான கமர்ஷியல் டெம்ப்ளேட் படி போகக்கூடிய ஒரு போர்ஷன். இன்ஃபேக்ட் அந்த வேலைக்கு ஜாயின் பண்ற வரைக்குமே அந்த மோட்ல தான் போகும். தேவையில்லாத கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் நிறைஞ்ச ஒரு போர்ஷன் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் ஜெனிலியாக்கும் இவருக்கும் ஒரு விதமான ரைவல்ரி பில்டப் ஆகுது. அந்த செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றது ரிவீல் ஆகுது. அந்த விஷயங்கள் எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப போர் அடிக்காம போகக்கூடிய ஒரு ரூரல் டிராமா அப்படின்ற மாதிரி தான் இந்த கதை போகுது. அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் அந்த எமோஷன்ஸும் நீட்டா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. என்ன கமர்ஷியல் படத்துல டுவர்ட்ஸ் எண்ட் ஒரு மாசான ஃபைட்டு, ஒரு மசாலா சாங்லாம் வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லா சில விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. மற்றபடி இந்த படம் ஒரு மாதிரி போர் அடிக்காம போகக்கூடிய ஒரு சேஃப் வாட்ச் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.9 out of 5. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.